மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி ஹாப்பி மார்னிங். எங்கள் மாடி தோட்டத்துக்கு பற்றி ஒரு சின்ன அப்டேட் தரலாம்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, இந்த பாருங்களேன், டிஸ்டன்ஸ் காட்டேன். இந்த அங்கே வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அந்த இருக்குது பாருங்கள், அங்கே இருக்குது. ஆமாம் நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் அன்பான வணக்கத்தை இந்த ரோஸை காமிச்சு உங்களுக்கு தெரியப்பட்டேன் நண்பர்களே. இந்த பார்த்தீங்களா, இந்த கண்டெய்னர் இருக்கிற ரோஸை காமிச்சிட்டு உங்களுக்கு தெரியப்பட்டேன். இதுவும் ஒரு ரோஸ் தான் நண்பர்களே. இந்த இங்கே இதுவும் ரோஸ் தான் நண்பர். இதுதான் ரெட் ரோஸு. அந்த பாருங்கள் எல்லோ கலர் ரோஸ் நண்பர்களே. இது வந்து நண்பர்களே அந்த அதுவும் ரோஸ் தான் நண்பர்களே. இந்த அங்கே அதுவும் ரோஸ் தான் இருக்குங்களா. செம்பருத்தி, ரெட் கலர் செம்பருத்தி நண்பர்களே. இந்த பாருங்கள், ரெட் கலர் செம்பருத்தி நிறையா இருக்குது நண்பர்களே. நிறைய 5-6 இருக்குது. டிஸ்டன்ஸ் வந்து காட்டினா உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு சன்லைட்டு எனக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, அதனால் சரியாக கிளாரிட்டி இருக்குமா என்ன எனக்கு டவுட்டாக இருக்குது. இருந்தாலும் ஒரு நான் ஷூட் பண்ணி பண்ணுறேன். ஐ எம் த ஒன்லி பர்சன் டு ஷூட் இட்டு அண்ட் ஆல்சோ டு ஹார்வெஸ்டிங்க நான் அவங்க ஃபைனலாக காட்டுறேன். இந்த பாருங்கள், இது வந்து ரெட் கலர் செம்பருத்தி 5 இதழ் கொண்டு இதாக இருக்குது பார்த்தீங்களா. இது பாருங்கண்ணே பிங்க் கலர் செம்பருத்தி நண்பர்களே. இதாக இருக்குது பாருங்கள், நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், கீழேருந்து கொண்டு போகிறேன். அப்படியே மொபைல் ஹீட் ஆகி ஆஃப் ஆகிடுது சம்டைம்ஸு. இது வந்து கொண்டப்பூ நண்பர்களே. இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா கொண்டப்பூ. சீக்கிரமாக முடிப்போன்னு பார்க்குறேன் நண்பர்களே. இது வந்து பெருமாளுக்கு உகந்த துளசி. ஆமாம் நண்பர்களே. இது வந்து இப்போ வாங்கிட்டு வந்து வச்சு நண்பர்களே, செவந்தி. ஆமாம் நண்பர்களே. இது வந்து பிங்க் கலர் ரோஸ் நண்பர்களே. ஆமாம் ஆமாம். இது வந்து காந்தாரி மிளகா. இதாக இருக்குது பாருங்களேன். அது இது வந்து பாருங்கள் எல்லோ கலர் செம்பருத்தி நண்பர்களே. இதாக இருக்குது பாருங்கள். நன்மையாக தான் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒய்ஃபு இனிமேல் தான் பறிச்சுட்டு போவாப்புல கோயிலுக்கு. ஆமாம் நண்பர்களே. அப்புறம் குதிரை பூக்களை காட்டுறேன், மல்லிகை காட்டுறேனே. மல்லிகை காட்டிடுறேன். இந்த பாருங்கள், சூப்பராக மலர்ந்துருக்கு நண்பர்களே. இந்த பாருங்கள், கொத்து கொத்தாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். அந்த ஊசி மில் அங்கே இருக்குது. ஆமாம் இல்லை, இந்த ஒரே ஒரு பூ மல்லிகை ரோஸ் சைஸ்க்கு இருக்குது நண்பர்களே. இந்த பாருங்களேன், இந்த ரோஜா பூ என்ன சைஸ் இருக்கும் அது மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இது மல்லிகை தான். இது ஒரு வகையான மல்லிகை நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே. இது புதினா நண்பர்களே. இந்த இருக்கணும் புதினா. இது வந்து மணி பிளான்ட்டு. இது வந்து ஊசி மல்லிகை நண்பர்களே. இது வந்து பைனாப்பிள் நண்பர்களே. வச்சு 2 இயர்ஸ் ஆகுது, என்ன பூக்களை பெருசாகிட்டே இருக்குது. ஆனால் நான் வச்சுருக்கிறது பெரிய கண்ணையில் வச்சுருக்கணும் போல தெரியுது, சின்னதாக இருக்குது. இந்த பாருங்கள் மல்லிகை பாருங்கள், ஊசி மல்லிகை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். அந்த பாருங்கள், இது வந்து நண்பர்களே கோவக்காய் நண்பர்களே. இந்த பாருங்கள் பிஞ்சு விட்டுருச்சு. இந்த பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள், பூக்கள் நிறையா இருக்குது. இந்த பிஞ்சு இந்த பாருங்கள். ஆமாம் நண்பர்களே. அப்புறம் குபேரர் பூக்கள் நண்பர்களே. இந்த இருக்குது பாருங்கள், அப்புறம் குபேரர் பூக்கள். அப்படியே அந்த பாருங்கள், இப்போ அப்படியே ஒரு சின்ன ஹார்வெஸ்ட்டும் பண்ணிடுறேனே கையோட. இந்த பாருங்கள், இந்த தக்காளி பழுத்திருச்சு நண்பர்களே. கலர் கொடுத்துருச்சு பாருங்களேன். இந்த பாருங்கள், கலர் கொடுத்துருச்சு. அது உங்கள் முன்னாலே ஹார்வெஸ்ட் பண்ணுறேனே. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. இதை ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் நண்பர்களே. அதை வண்டி இதை வைக்கிறேன் நண்பர்களே. இந்த பாருங்கள், வெண்டிக்காய் அந்த அளவுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த அங்கே இருந்தேன். ஆமாம் நண்பர்களே. இந்த தேங்காய் அந்த இருக்குது பார்த்தீங்களா, நேற்று ஒரு 10-15 தேங்காய் பறிச்சேன் நண்பர்களே. இந்த மரம் அந்த இருக்குது. இந்த இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது நண்பர்களே. அதில் ஹார்வெஸ்ட் பண்ணி ஒரு சாம்பிளுக்காக 2 வச்சுருக்கேன் நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே. இந்த மாடி தோட்டத்தை அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்டு, இந்த ரோஸையும் காமிச்சிட்டு, இந்த பாருங்கள் ரோஸை பிடிச்சே காமிக்கிறேனே. பிடிச்சி உங்களுக்கு காமிச்சிட்டு உங்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவிக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச். ஹாப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே.